மத்திய தரை கடல்ல ரஷ்யாவினுடைய ஷேடோ டேங்கர் கப்பலான கெண்டில் அப்படிங்கிற கப்பலை உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஹவுத்திகளால ஒரு கப்பல் தாக்கப்பட்டு முழுமையாக நீரில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பலாக இருந்துச்சு. அந்த கப்பல் தான் அட்டையை பிடிச்சி மெத்தையில விட்டாலும் அது சருவுகுலான் பூரப்பாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அப்படி இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே லெபனான் மேல ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஈரான் மேல முழுமையான தடைகளை விதிச்சிருக்காங்க. அவர்களுடைய இன்னும் ஒரு 2 மாதங்களால ஈரான் மேல ஒரு தாக்குதல் ஒன்று நடாத்துவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒருங்கிணைந்த ரகசியமான திட்டம் ஒன்றை போட்டு கொண்டு வராங்க. ஈரானினுடைய ஹேக்கர்ஸ் முன்னாள் இஸ்ரேலிய பிரதமரான நஃப்டாலி பென்னட்டினுடைய போனை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஹேக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த மெசேஜையும் நஃப்டாலி பென்னட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. நாங்க ஈரானினுடைய இன்டெலிஜென்ஸ் பேசுறோம் சோமாரிக்கேலா நஃப்டாலி பென்னட். சிரியாவில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கின்றேன். ரஷ்யா உக்ரைன் யுத்தம் கடந்த 4 வருடங்களாக நடந்து கொண்டு வருது. ரஷ்யாவையும் உக்ரைனையும் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள ரஷ்யாவுக்கு முன்னுக்கு இருக்கிறதுக்கு ஒரு துரும்புக்கு சமனா கூட உக்ரைன் இருக்காது. ஆனா இந்த 4 ஆண்டுகளும் ரஷ்யாவை உக்ரைன் எதிர்த்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னா காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நேட்டோ நாடுகள் பின்னால நீக்காங்க. இப்ப ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்களை ரஷ்யாவுக்கு வெளியில தாக்குவதற்குரிய வேலை திட்டங்களை உக்ரைன் ஆரம்பிச்சிருந்தாங்க. கடந்த காலங்களில் கூட கருங்கடல்ல வச்சு ரஷ்யாவினுடைய கப்பல் ஒன்று உக்ரைன் தாக்கியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மத்திய தரை கடல்ல ரஷ்யாவினுடைய ஷேடோ டேங்கர் கப்பலான கெண்டில் அப்படிங்கிற கப்பலை உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த கப்பல் முழுமையாக கிட்டத்தட்ட 150% மேற்பட்ட சதவீதம் அந்த கப்பல் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்ல பயணிச்ச ரஷ்யாவினுடைய GRU அப்படிங்கிற யூனிட்டினுடைய 29155 பிரிவின் கீழே இருக்கிற முக்கிய கமாண்டர் அதாவது தலைவரான அன்ரி அவேரியா அப்படிங்கிறவரும் இதுல கொல்லப்பட்டு இருக்கார். இதுக்கு பதிலடியாக இப்ப ரஷ்யா என்ன வழங்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது இப்ப நான் சொன்னது எல்லாமே ஆரம்ப கட்ட தகவலா தான் இருக்கு. இருந்தாலும் இதனை தொடர்ந்து இப்ப ரஷ்யாவினுடைய பதிலடி எப்படி உக்ரைனுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதும் மத்திய தரை கடல்ல ரஷ்யாவினுடைய கப்பல் ஒன்றை தாக்குறதுக்கு உக்ரைனுக்கு எவ்வாறு தைரியம் வந்துச்சு, ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் இன்றைய நாளினுடைய முக்கியமாக இந்த நிலவரம் இருந்து கொண்டிருக்கிற இந்த நேரங்களில் அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா மர்ஸ்க் அப்படிங்கிற கப்பல். மர்ஸ்க் அப்படின்னு சொல்லக்கொள்ளைய கப்பல் நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கொள்ளைய நமக்கு ஒரு கப்பல் ஞாபகத்துக்கு வரும். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஹவுத்திகளால ஒரு கப்பல் தாக்கப்பட்டு முழுமையாக நீரில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பலாக இருந்துச்சு. அந்த கப்பல் தான் மர்ஸ்க் அப்படிங்கிற கப்பல். இந்த கப்பலினுடைய நிறுவனம் அந்த கப்பல் மூழ்கினத்தை தொடர்ந்து இந்த 2 ஆண்டுகள் வரைக்கும் எந்த ஒரு பயணத்தையுமே செங்கடல் வழியாக அவங்க அமைக்கல. அந்த கப்பலினுடைய நிறுவனம் டேனிஷ் கப்பல் நிறுவனம் இது. ஆனா இப்ப முதலாவது கப்பல் அதாவது 2 ஆண்டுகளுக்கு பின்னர் மர்ஸ்கினுடைய முதலாவது கப்பலை பாபல் மந்தப் ஜலசந்தி வழியாக அந்த கப்பல் கடந்துட்டு அப்படிங்கிறதையும் டேனிஷ் நிறுவனம் இதை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக இனிவரும் காலங்களில் நாங்க இந்த போக்குவரத்து பாதையை பயன்படுத்துவோமா அப்படின்னு சொல்லி கேட்கையும் இருந்து டேனிஷ் நிறுவனம் இந்த கப்பல் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா இல்ல இது ஒரு சோதனைக்காகத்தான் இந்த கப்பலை நாங்க அனுப்பி இருக்கமே தவிர இனி தொடர்ச்சியாக சுயஸ் கால்வாயை பயன்படுத்தி செங்கடல் வழியாக பாபல் மந்தப் ஜலசந்தியை கடந்து இந்து சமுத்திரத்தை அடையக்கூடிய பயணப்பாதையை நாங்க இன்னும் தேர்ந்தெடுக்கல. இது படிப்படியாக எங்களுடைய அடுத்த கட்ட பயணப்பாதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கப்பல் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஆக ஹவுத்திகளினுடைய அந்த அடியினுடைய தாக்கம் ஒரு நிறுவனத்தையே 2 ஆண்டுகள் சுயஸ் கால்வாயை பயன்படுத்தாமலே வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா உலகத்தில் எத்தனை கப்பல் நிறுவனங்கள் ஹவுத்திகளை கையால் அடி வாங்கியிருப்பாங்க, எத்தனை கப்பல் நிறுவனங்கள் இந்த யுத்தத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு பிரஷர் வழங்கி இருப்பாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெளிவா புலனாகுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள அடுத்து கனடா இப்ப ஈரான் மேல முழுமையான தடைகளை விதிச்சிருக்காங்க. அவர்களுடைய தூதரக உறவு முதற்கொண்டு சகல உறவுகளையும் துண்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முழுமையான தடையையும் விதிச்சிருக்காங்க. இதுக்குரிய காரணம் என்ன? கனடா திடீர்னு மாதிரி ஏன் ஈரான் மேல தடைகளை விதிக்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்றைய வீடியோவிலேயே நம்ம சொல்லியிருந்தோம். நேற்றைய வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க.
அந்த வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரான அப்பாஸ் ஆராய்ச்சி, அது மட்டும் இல்லாம ரஷ்யாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரான சர்ஜி லாரோவ், இவங்க ரெண்டு பேருமே வரும் 3 ஆண்டுகளுக்கு ஈரான் ரஷ்யா ஆகிய இந்த 2 நாடுகளையும் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்து ஆயுத ஏற்றுமதி இறக்குமதி போன்ற ஒப்பந்தங்களை செஞ்சிருந்தாங்க. இதன் காரணத்தால தான் கனடா அனைத்து உறவுகளை முறிச்சு கொண்டிருக்காங்க. இதுக்கு ஈரான் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது சாமானிய ஈரானியர்களையும் கனடியர்கள் பாதிக்கும் விடயமாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னடா இப்ப சில கனடியர்கள் ஈரானுக்கு கற்றுக்கொள்றது, நிறைய ஈரானியர்கள் கனடாவுக்கு போய் கல்வி கற்றுக்கொள்வதும் ஒரு வளமையாக இருந்து கொண்டிருக்கு. ஆக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட போறாங்க, மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. கனடா மனிதாபிமான உரிமைகளுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிற இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கும் ஒரு நாடாக கனடா இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதையும் ஈரான் வலியுறுத்தி சொல்லியிருக்க. ஈரான் மேல கனடா விதித்த தடைகள் இவ்வாறு ஒரு புறமாக இருக்கக்குள்ள இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, வரும் பிப்ரவரி மாதம், அதாவது இன்னும் ஒரு 2 மாதங்களால ஈரான் மேல ஒரு தாக்குதல் ஒன்று நடாத்துவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒருங்கிணைந்த ரகசியமான திட்டம் ஒன்றை போட்டு கொண்டு வராங்க. கடந்த 12 நாள் யுத்தம் நடாத்துவதற்கு முன்னர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பும் அதே போன்று இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருந்த மாதிரி காட்டினாங்க. அதாவது இவங்க 2 பேருக்கும் இடையில மனிதாபிமான உரிமையை இஸ்ரேல் மீறியிருக்கே, இதனால அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்காது அப்படிங்கிற போல இஸ்ரேலினுடைய செயற்திட்டங்களுக்கு இனி அமெரிக்கா ஆதரவு அளிக்காது அப்படிங்கிற அடிப்படையில காய்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நகர்த்தி, இதுக்கு முக்கியமான அதிகாரிகள் வாஷிங்டன்ல இருந்தும் டெல்லாவியூல இருந்தும் நிறைய வேலைகளை இவங்க செஞ்சு கொண்டிருக்காங்க. அதாவது ஈரான் தயாராகுவதற்கு முதலே ஈரான் நினைச்சு கொண்டிருப்பாங்க அப்படின்னா இந்த 2 நாடுமே பிரிஞ்சிருக்கு, இப்ப நம்ம மேல தாக்குதல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஈரானை நம்ப வைக்கிறதுக்காகத்தான் இந்த நடவடிக்கைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மேற்கொண்டிருந்தாங்க. அதன் பிறகுதான் நேரடியாக ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தினாங்க. அதே போன்று இப்ப மீண்டும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்புகள் இல்லாமக்கப்பட்டு முழுமையா துண்டிக்கிற போல வரும் காலங்களில் சில நடவடிக்கைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எடுக்க போவதாக. இதுல ஈரான் இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு தயாராகாம இருக்கிற ஒரு கரெக்டான நேரத்தை பார்த்து அந்த டைம்ல ஈரான் மேல தாக்குதல் நடாத்துவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க. இஸ்ரேலினுடையதும் அமெரிக்காவினுடையதும் திட்டம் இவ்வாறு இருக்கக்குள்ள ஈரான் இப்ப இன்டெலிஜென்ஸ் ரீதியாக இஸ்ரேலை எப்படி தாக்கலாம், அமெரிக்காவை எப்படி தாக்கலாம் ஈரான் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக, இதுக்கு ஒரு உதாரணமாக ஈரானினுடைய ஹேக்கர்ஸ் முன்னாள் இஸ்ரேலிய பிரதமரான நஃப்டாலி பென்னட்டினுடைய போனை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஹேக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த மெசேஜையும் நஃப்டாலி பென்னட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. நாங்க ஈரானினுடைய இன்டெலிஜென்ஸ் பேசுறோம், சோமாரிக்கேலா நஃப்டாலி பென்னட் அப்படின்னு கேட்கிற மாதிரி மெசேஜ் ஈரானினுடைய ஹேக்கர்ஸ் இவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மூத்த அரசியல் தலைவரினுடைய ஒரு மொபைலை எங்களால் ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கறத ஈரான் இஸ்ரேலுக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள அடுத்தது 1983ஆம் ஆண்டுக்கு பின்னர் இரண்டாவது முறையாக நேரடியாக இஸ்ரேல் மற்றும் லெபனான் நேரடி சந்திப்பை செஞ்சிருக்காங்க. இந்த சந்திப்பினுடைய முக்கிய காரணமாக 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் போடப்பட்ட ஒப்பந்தம் சம்பந்தமாக பேச போறாங்க. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய 1701 அப்படிங்கிற ஒப்பந்தம் சம்பந்தமாகவும் பேச போறாங்க. இந்த ஒப்பந்தம் இஸ்ரேல் லெபனான் எல்லை பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இந்த ஒப்பந்தம் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டு இருந்துச்சு. இது சம்பந்தமாகவும் லிட்டானியாட்டின் தெற்கு பிரதேசங்கள்ல ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுத கட்டுப்பாடு எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கு, உங்களுடைய வேலைகள் எந்த அளவுக்கு நீங்க செஞ்சு கொண்டிருக்கீங்க லெபனான் ராணுவம் அப்படிங்கிறதுக்காகவும், அதே போன்று ஹிஸ்புல்லாக்களை தெற்கு லெபனான் பிரதேசங்களை எடுத்து போட்டு லெபனான் ராணுவத்தை தெற்கு லெபனான் பிரதேசங்களை வைக்கணும். அப்பதானே இஸ்ரேலுக்கு ஈஸியா இருக்கும் தெற்கு லெபனான் பிரதேசங்களை உள்ளுக்கு என்டராகி மிச்சத்தை எல்லாத்தையுமே கைப்பற்றி எடுக்கிறதுக்கு. அதுக்காகத்தான் இஸ்ரேல் இந்த நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. இது அமெரிக்காவினுடைய தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கு. இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாள் அமெரிக்க லெபனானின் தூதுவரான சைமன் கராம் லெபனான் சார்பாக கலந்து கொண்டிருக்கார். அதே போன்று இஸ்ரேல் சார்பாக இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவரான யோசி டிரான்ஸ் ஆகியோரும் இந்த சந்திப்புல கலந்து கொண்டிருக்காங்க. இந்த சந்திப்பு ஒரு புறமாக இருக்கக்குள்ள அட்டையை பிடிச்சி மெத்தையில விட்டாலும் அது சருகுலான் பூரப்பாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அப்படி இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே லெபனான் மேல ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதாவது அவனில் புத்திய காட்டி தானே ஆகுவான. லெபனானினுடைய ராணுவ தளபதி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா, ஹிஸ்புல்லாக்களுக்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இப்ப நாம கண்ட்ரோல் பண்ணி நாம் கட்டுப்படுத்தி நாம் பறிச்சு எடுக்க முற்பட்டோம் அப்படி என்று சொன்னா
அது வந்து நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும். இதைத்தான் நம்ம 2 மாதங்களுக்கு முன்னர் சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நாட்டுக்குள்ள பெரிய அளவுல குழப்பத்தை ஏற்படுத்தும். ஸோ அது இப்போ நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்க இப்ப செய்யல அப்படின்னு சொன்னா, இந்த வருடத்துக்குள்ள நீங்க இதை செய்யல அப்படின்னு சொன்னா, வரும் வருடம் அதாவது இன்னொரு மாத்தையால இஸ்ரேல் லெபனானுக்கு அடிக்கும் அப்படிங்கிற மிரட்டலான எச்சரிக்கையோட விடுத்து போட்டு தான் இந்த பேச்சுவார்த்தை அந்த இடத்துல இருந்து கலைஞ்சிருக்காங்க. இதான் இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவு. இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள சிரியாவில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அரச படைகள் அப்படிங்கக்குள்ள இப்ப இருக்கிற ஜொலானியினுடைய அரச படைகள் அதோட சேர்ந்து ஏற்கனவே ஜொலானி எந்த அமைப்பினூடாக இந்த சிரியாவை கைப்பற்றினாரோ அந்த அமைப்பு HTS, இந்த அமைப்பு, இந்த 2 பேருமே ஒருங்கிணைந்து ட்ரூஸ் இனம் வாழ்ற இடங்களுக்குள்ள என்டர் ஆகி தாக்குதல் நடாத்தி இருக்காங்க. யார் இந்த ட்ரூஸ் இனம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள், முஸ்லிம்ஸ்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுவாங்க, இந்த ட்ரூஸ் வந்து வியாழக்கிழமை ஜுமா தொழுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இவங்களை பெக் பண்ணி கொண்டு இருக்கிறது இஸ்ரேல். ஓகே, ஸோ இந்த டைம்ல வந்து பெரிய அளவில் ஒரு யுத்தம் ஒன்று சிரியாவுக்குள்ள நடந்திருக்கு. சிரியாவினுடைய ராணுவ படைகள் ட்ரூஸ்கள் வாழ்ற சுவைதா மாகாணத்துக்குள்ள என்டர் ஆகிட்டாங்க, உள்ளுக்கு உழுபட்டுட்டாங்க, உள்ளுக்கு ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ரேல் என்ன செஞ்சிக்காங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய விமானங்களை அனுப்பி சிரியாவினுடைய படைகளுக்கு எதிராகவும் ட்ரூஸுக்கு ஆதரவாகவும் சுவைதா பிரதேசங்கள்ல தாக்குதல் நடாத்தி இருக்காங்க இஸ்ரேல். ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே வந்து நேற்று இரவு நடந்திருக்கு. ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கனரக ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, வெடிபொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, மோட்டார் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நேற்று ஆரம்பிச்ச தாக்குதல் இன்னும் முடியல, பகல் டைம் அப்படிங்கறதால வந்து எல்லாருமே அவங்களுடைய இடங்கள்ல இருந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு இரவு இந்த தாக்குதல் மீண்டும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற தகவல் தான் அங்கிருந்து நமக்கு கிடைச்சு கொண்டிருக்கிற தகவல்களாக இருக்காக. அரசு ராணுவ படைகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஏற்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, உலக சுகாதார அமைப்பின் இயக்குனரான ஜெனரல் டெட்ரோஸ் அதானோம் அப்படிங்கிற ஒரு காசாவை பற்றின கருத்துக்கள் சிலவற்றை முன் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த ஒரு வருடத்துக்குள்ள மட்டும் 1000 பேருக்கு மேலே மருத்துவ உதவிக்காக காத்திருந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இது மிக குறைந்த அளவிலான உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையாக இருக்கு. இதையும் விட அதிகமாக பலர் காசாவுக்குள்ள கொல்லப்பட்டிருக்கலாம். கடந்த 24 மணித்தியாலங்கள்ல இஸ்ரேலுக்குள்ளே யுத்த நிறுத்தம், இன்னைக்கும் இஸ்ரேல் காசாவுக்குள்ள தாக்குதல் செஞ்சிருக்காங்க. பானி சுகைலா பிரதேசத்துல வான்வழி தாக்குதல் செஞ்சத்துல ஒரு பெண் உட்பட மேலதிகமாக 3 பேர், மொத்தமாக 4 பேர் பானி சுகைலா பிரதேசத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. காசாவுல இவ்வாறான நிலைமைகள் இருக்கக்குள்ள அடுத்த பக்கம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்துல மேற்கு கரை பிரதேசங்கள் இருக்கிற ஜெனின்ல வந்து நிராயுத பாணியான மக்கள் மேல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. அதுல 3 பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி 2 வீடியோகளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு எதிராக மனித உரிமைகள் அமைப்புகள் செயற்பட்ட உடனே வந்து இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஓகே இவங்க நிராயுத, அது வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு, ஸோ இது ஆதாரமா இருந்துச்சு. ஸோ இதுக்கு எதிராக மனித உரிமைகள் அமைப்பு ஒரு வழக்கொண்ட தொடரையும் இருந்து இஸ்ரேல் குயிக் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த தாக்குதல் நடாத்தின படைப்பிரிவை இடைக்கால பணி நீக்கம் செஞ்சிருந்தாங்க. இருந்த போதிலையும் இன்னைக்கு கிடைச்சிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, வெளிப்படையாக உலகத்துக்கு இஸ்ரேல் வந்து நிராயுத பாணியாக்கப்பட்ட மக்கள் மேல தாக்குதல் நடாத்தினதற்காக இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஒரு படைப்பிரிவை பணி நீக்கம் செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு அவங்களை மீண்டும் ராணுவ நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு இஸ்ரேல் அனுமதி அளிச்சிருக்காங்க. அந்த அனுமதி மட்டுமில்லாம யாராவது உங்களுக்கு மேல தாக்குதல் நடாத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு தோன்றினாலே அவங்களுக்கு மேல நீங்க துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இந்த பலஸ்தீனியர்கள் கூடுதலாக கல்லறிவாங்க, தெரியுதானே? அந்த கல்லறிவதும் உயிருக்கு ஆபத்தானதாக கருதப்படும். கல்லறிகிறவங்களுக்கு எதிராகவும் துப்பாக்கி சூடு நடாத்துவதற்கும் இஸ்ரேலிய ராணுவம் அனுமதி வழங்கியிருக்காங்க. இதே ராணுவத்திற்கு, அதாவது எந்த ராணுவத்தை பணி நீக்கம் செஞ்சாங்களோ அந்த ராணுவத்திற்கு அனுமதி வழங்கிக்காங்க. சோ வெஸ்ட் பேங்கையுமே வந்து ஒரு போர் சூழ்நிலைக்குள்ளேயே இஸ்ரேல் வச்சு கொண்டிருக்காங்க. ஃபைனலா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கேன். இது எனக்குள்ளேயுமே டவுட் ஆயிருக்கிற ஒரு விஷயம் தானே. அப்படின்னு சொன்னா, இப்ப காசாவுக்குள்ளே யுத்த நிறுத்தம் நடந்து கொண்டிருக்கு, ஆனா ஹமாஸ் இதுவரைக்கும் அமைதியா இருக்காங்க, இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது ஹமாஸினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.